வணக்கம். ரமாகோவின் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு சனிக்கிழமைக்கும் அனுமனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றதையும், அனுமனுக்கு வடமாலை எதுக்காக சாற்றுறோம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். பகவான் விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றாகிய ராமபிரானை வணங்குவதற்கு உகந்த நாளாக சனிக்கிழமை கருதப்படுது. இதையடுத்து ராம பக்தரான அனுமனையும் சனிக்கிழமையன்று வணங்குவதும் சிறப்பு. இது மட்டும் இல்லாமல் அனுமனுக்கும் சனி பகவானுக்கும் எப்படி நேரடி தொடர்பு ஏற்பட்டது என்றும் தெரிந்து கொள்ளலாம். நவகிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்றவரும் சூரிய பகவானின் மகனுமாகிய சனீஸ்வரனின் பெயரை கேட்டாலே தேவர்கள், மனிதர்கள், அசுரர்கள் என அனைவருக்குமே சும்மா உதறல் எடுப்பதும் வழக்கம். ஏனெனில் சனி பகவானின் ஆதிக்கம் அனைவரது வாழ்விலும் இருப்பதே காரணம். இந்த நிலையில் அனுமனின் அருள் இருந்தால் சனி பகவானின் தாக்கம் இருக்காது என்று புராணமும் கூறுது. எனவே சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பான பலனை தரக்கூடியது. வாழ்க்கையில் எல்லோருக்கும் சனி திசை நடக்கும் காலத்தில் 7.5 ஆண்டுகள் கடும் சிரமத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். அதுபோல் ஒரு சமயம் அனுமனுக்கும் 7.5 சனி பிடிக்க வேண்டிய காலம் வந்தது. அப்போது சனீஸ்வரன் அனுமனிடம், உன்னை பிடிக்க வேண்டிய காலம் வருவதால் உன் உடலில் ஏதேனும் ஒரு இடம் கொடு என்றார். அதற்கு அனுமனும் சேது அணை கட்டும் பணியில் இருப்பதால் சிறிது காலம் கடந்து வந்து பிடித்துக்கொள் என்றார். அதை கேட்ட சனி பகவானோ காலதேவன் நிர்ணயித்த விதியை மீற முடியாது என்று கூறினார். அனுமனும், சரி, உன் விருப்பம், என் தலை மீது அமர்ந்து கொண்டு உங்கள் கடமையை செய்யுங்கள் என்றார். சேது அணை கட்டும் பணிக்காக அனுமன் பெரிய பெரிய பாறைகளை தலைகளில் வைத்து சுமந்து சென்றதை சனீஸ்வரன் அனுமனின் தலையில் இருந்ததால் சனீஸ்வரன் சுமக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதனால் கனத்த பாறைகளின் பாரத்தை தாங்க முடியாத சனீஸ்வரன் சில நொடியிலேயே அனுமனின் தலையில் இருந்து இறங்கினார். மேலும் அனுமன் மூலமாக ராம சேவையில் ஈடுபட வாய்ப்பு கிடைத்ததால் ராமநாமத்தை கூறுபவர்களுக்கும் அனுமனின் பக்தர்களுக்கும் எந்த காலத்திலும் தன்னால் துன்பம் ஏற்படாது என்று சனீஸ்வரன் உறுதியளித்தார். எனவே அனுமனை வணங்கி வருவதால் சனி பகவானின் பாதிப்பு இருக்காது என்பதை அடுத்து சனிக்கிழமைக்கும் அனுமனுக்கும் நெருங்கிய தொடர்பும் ஏற்பட்டது. இப்போ வடமாலை எதுக்காக சாற்றப்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொரு கடவுளுக்கும் அவர்களுக்கு பிடித்தமான பொருள்கள் நெய்வேத்தியமாக படைக்கப்படும். அப்படி அவர்களுக்கு உகந்த பொருட்களை நெய்வேத்தியமாக படைக்கும் போது அதன் பலனானது அதிகமாக இருக்கும். உதாரணமாக சிவபெருமானுக்கு வில்வ இலையும் பெருமாளுக்கு துளசியும் சாற்றுவதையும் கூறலாம். குறிப்பிட்ட இந்த பொருள்கள் மட்டும் சாற்றுவதற்கு காரணமும் உள்ளது. அந்த வகையில் அனுமனுக்கு வடைமாலை சாற்றுவதை நாம் அனைவரும் பார்த்திருப்போம். ஆனால் ஏன் சாற்றப்படுது என்பது அனைவருக்கும் தெரிந்திருக்கவும் வாய்ப்பு கிடையாது. குழந்தைகள் சிறு வயதில் ஒரு பொருள் வேண்டுமானால் அழுது ஆர்ப்பாட்டம் செய்தாவது வேண்டிய பொருளை அடைந்தே தீரும். அந்த வகையில் அனுமன் அனைவரையும் விட ஒரு படி மிஞ்சியவன். ஏனென்றால் சிறுவயதில் சூரிய பகவானை பழுத்த பழம் என நினைத்து அதை சாப்பிட வேண்டுமென்ற ஆசையில் அவரை பிடிக்க வான் நோக்கி மிக வேகமாக பறந்தான். அந்நேரம் ராகு பகவான் சூரியனை பிடித்து கிரகண காலத்தை உண்டாக்குவதற்கு வந்து கொண்டிருந்தார். ஒரு சிறுவன் சூரியனை நோக்கி வருவதை பார்த்த ராகு பகவான் அவனை விட வேகமாக பறக்க முயற்சித்தார். ஆனால் அனுமனின் வேகத்திற்கு ராகு பகவானால் ஈடு கொடுக்க முடியவில்லை. இப்படி அனுமனுக்கும் ராகு பகவானுக்கும் நடைபெற்ற போட்டியில் அனுமன் வெற்றி பெற்றதால் ராகு பகவான் அனுமனுக்கு ஒரு வார்த்தை அருளினார். தனக்கு பிடித்தமான உளுந்தை கொண்டு பண்டம் தயாரித்து உன்னை வழிபடுபவர்களை நான் பிடிக்க மாட்டேன் என்றும் என்னால் ஏற்படும் தோஷம் நிவர்த்தியாகும் என்றும் வரமளித்தார். மேலும் அவர்கள் படைக்கப்படும் உணவு பண்டமானது எனது உடல் போல், அதாவது பாம்பு போல் வளைந்து இருக்க வேண்டும் என்றும் கூறினார். இதன் காரணமாகவே அனுமனுக்கு உளுந்தினால் செய்யப்பட்ட வடைமாலை சாற்றப்படுது. ராகு பகவானால் ஏற்படும் தோஷம் நீங்கும். மனதளவில் தைரியம் இல்லாமல் இருப்பவர்களுக்கும் தைரியம் தோன்றும். எடுத்த காரியங்களில் வெற்றியும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்து அனைத்து இடங்களிலும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவார்கள் வடமாலை அனுமனுக்கு சாற்றி வந்தால். நன்றி.